அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவர்களாலும் தொடர்ந்து சோடி பிரசன்னம் மூலமாக ஒவ்வொரு ஆங்கில மாத பலன்களை சொல்லி வருகிறேன். மாயன் மயம் இதை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவும் உண்டு. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாத பலனாக இருந்தாலும் கூட கிரகநிலையுடைய இருப்பை பார்க்க வேண்டும். அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவான் வக்ரகதியிலே நகர்ந்து கொண்டிருக்கின்றார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் பலம் இழந்திருக்கின்றார்கள். இது எவ்வாறு இருக்கும் என்பதை வைத்தே இந்த மாத பலனை நான் சொல்ல போகின்றேன். சிம்மம் சிம்மராசி அன்பர்களே, ஒரு அருமையான ஒரு காலகட்டம். சிம்மத்திலிருந்து தானே கன்னிக்கு சுக்கிரன் பயிற்சி இருக்கின்றார். அதே நேரம் பார்த்தீங்கன்னா கலத்திரகாரகன் சுக்கிரன் 2ஆம் இடத்துல செவ்வாய் 10 மற்றும் 11ஆம் இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நினைத்த காரியம் வெற்றி அடையும். அருமையான ஒரு வாய்ப்பு, அருமையான ஒரு சந்தர்ப்பம். திரும்ப ஒரு முறை சொல்கின்றேன் பாருங்களேன். அதாவது கலத்திரகாரகன் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல செவ்வாய் 10 மற்றும் 11ஆம் இடங்களில் அமர்வதால் சஞ்சரிப்பதனால நினைத்த காரியங்கள் நினைத்த முறையில் நடைபெறும். ஒரு தொழில, வாழ்க்கையில, குடும்பத்துல எத்தனையோ கனவுகள் தானே மனித வாழ்வுக்கு பெரியதாக நாம் என்ன கனவுகள் கண்டுபட போகின்றோம். அடிப்படை கனவுகள் அத்தனையுமே நிறைவேறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை கலத்திரகாரகன் சுக்கிரன் இந்த ஆகஸ்ட் மாதம் சிம்ம ராசிக்கு அமைத்து தருகின்றார். அதே நேரத்தில் ஆத்மகாரகன் பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் பலம் இழந்து 12 மற்றும் 1ஆம் இடங்களில வலம் வருவதனால பெரிய மனிதர்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். இந்த காலகட்டம் தாங்க. இந்த காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. இருந்துட வேண்டாம். ஏன்னா பெரிய மனிதருடைய செல்வாக்கு மிக்க மனிதருடைய செல்வந்த பொருளாதாரத்துல ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களை பதித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால மிக கவனமாக இருக்கணும். காரணம், இந்த நிலையை உருவாக்குபவர் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன். அதே நேரம் 8ஆம் இடத்துல சனி சஞ்சரிப்பதனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். குறிப்பா பாத்தீங்கன்னா 12ஆம் இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா விரயஸ்தானம். மிக கவனமாக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம். அது குறிப்பா பாத்தீங்கன்னா வாகனங்கள் ஓட்டி செல்லும் பொழுது கூடுதல் கவனத்துடன் செல்வதும் இரவு நேர பயணங்களை முடிந்தவரை தவிர்ப்பதும் நல்லது. காரணம் என்னன்னா பலமிழந்த சுக்கிரனால சில பாதிப்புகள் வர இருப்பதால் கவனமாக இருந்து விடுங்கள். அதே நேரம் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடை தாமதங்கள் உண்டாகலாம். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். செவ்வாய் பார்த்துக் கொள்வார். எதிலும் அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுவது நன்மையை தரும். குறிப்பா பாத்தீங்கன்னா புதிய தொழில் வியாபாரம் தொடங்குவது குறித்து நன்கு ஆலோசனை செய்து ஒரு முடிவை எடுங்க. அதே நேரம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் கவனமாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் சிம்ம ராசிக்கு அமைகின்றது. எல்லாவற்றிலும் அனுகூலமான பதவிகளை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கேது செய்வார். குடும்ப உறுப்பினர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்துல நன்மை பிறக்கும். அது மட்டும் கிடையாதுங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா சில நிகழ்வுகளை நான் சொல்லித்தான் தீர வேண்டும். அந்த வகையில பாத்தீங்கன்னா 12ல குரு உச்சம். அதே நேரத்துல அவருடன் 10 கூடிய சுக்கிரன் சேர்க்கை இருப்பதனால இடமாற்றங்களை சந்திக்க நேரும். குறிப்பா பாத்தீங்கன்னா வெளிநாட்டு வேலைக்கு முயற்சிகள் பலன் தரும். குறிப்பா பாத்தீங்கன்னா பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் லாபத்தில் இருப்பதனால நீண்டகால ஆசைகள் கனவுகள் நலப்படுகின்ற ஒரு நல்ல சூழ்நிலையை செவ்வாய் அமைத்து தருவார். குறிப்பா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லணும். இந்த ஆகஸ்ட் மாதம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் என்று சொன்னேன் அல்லவா. பழைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேது, கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் இணைவு புதிய அனுபவங்கள் கிடைக்கும் தொழில, வாழ்க்கையில. இந்த அனுபவங்கள் உங்களுக்கு ஒரு அற்புதமான யோக பலனை தரும். மனதுக்கு, குடும்பத்துல ஒரு நிம்மதியான நிலையான சந்தோஷத்தை தரும். வெளிநாட்டு வாய்ப்புகள் உருவாகலாம். அதே நேரத்துல கலத்திரகாரகன் சுக்கிரன் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சாதகமாக அமர்ந்திருப்பதனால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். யாரிடமும் சென்றும் இல்லாத ஒரு நிலையும் ஏற்படும். பிள்ளைகளால மகிழ்ச்சி. ராசிக்கு 2ல சுக்கிரன் 11ல புதன் சஞ்சரிப்பதும் எதிர்நீச்சல் போட்டாவது அடையக்கூடிய வாய்ப்புகளை அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய பிரச்சனைகளை உங்களை விட்டு நகர்வதை பார்க்கலாம். ஒரு நிலையை நோக்கி நகர்வதற்கு கடுமையாக போராடினாலும் இறுதி வெற்றி உங்களுக்குத்தான். அதே நேரம் கிரகங்களை பொறுத்த வரைக்கும் நன்மை செய்கின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனால நீங்கள் செய்ய வேண்டியது இந்த மாதம், குறிப்பா இந்த ஆகஸ்ட் மாதத்துல ஆடி மாதமும் வருவதனால
அதாவது உங்க கூட பிறந்த மூத்த சகோதரியோ இளைய சகோதரியோ இருந்தால் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா கண்ணாடி வளையல்களை வாங்கி கொடுங்கள். பலமிழந்த சுக்கிரனும் வக்ரகதியில் செல்கின்ற சனியும் ஒரு நல்ல மாற்றத்தை தருவார்கள். நமக்கு சகோதர சகோதரிகள் இல்லை என்றாலும் கூட மற்ற பெண்களை சகோதரிகளாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு இந்த பரிசனை அளிப்பீர்களானால் அற்புதமான ஒரு யோக பலன். ஏன் சொல்றேன்னா, சகோதரியின் மீது அதீதமான பாசம் உடையவன் சனி பகவான். அதே நேரம் களத்திரக்காரர்கள் சுக்கிரனும் அதுக்கு ஈடாக வந்தால் குடும்பத்துல நிம்மதியும் சந்தோஷம் தரக்கூடியதுல இவனுக்கு ஈடேது. ஆக பலம் இழந்த சுக்கிரனும் வக்ரகதியில் இருக்கின்ற சனியும் இருவரும் நற்பலனை பெறுவதற்கு இந்த எளிய பரிகாரத்தை செய்து பாருங்கள். ஆகஸ்ட் மாதம் நல்ல திருப்பங்களை தரக்கூடிய நல்ல மாற்றங்களை கொண்டு தரக்கூடிய ஒரு மாதமாகத்தான் அமைகிறது.